கலாச்சார அவர்களே, எங்களுடைய இந்த பிரதேசத்தின் கிராம சேவையாளர் சமுத்தி பொருளாதார உத்தியோகத்தர் இந்து கலாச்சார உத்தியோகத்தர் அவர்களே, எங்களுடைய பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இந்த பிரதேசத்தினுடைய கலைஞர் திரு தியாகராசா அவர்களே, அவர் தம் பாரியார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். உண்மையிலே இந்த கலைஞர் சோதம் என்ற ஒரு வேலை திட்டம் இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. ஒரு பாராட்டு வாழ்த்து என்பது வெறுமனே பெருமதியில் தங்கியிருப்பதில்லை, அது பொருட்பெருமதியில் தங்கியிருப்பதில்லை. ஒரு கலைஞரை வீடு தேடி சென்று அவரை வாழ்த்துவது என்பது உண்மையிலே அது எங்களுடைய தமிழக பாரம்பரியம். ஆனால் அதை நாங்கள் இன்றைக்கு தொலைத்து விட்டோம். எனவே இந்த ஒரு திட்டத்துக்கூடாக இருந்தாலும் ஒரு மூத்த கலைஞரை நாங்கள் நேரடியாக வந்து பாராட்ட கிடைத்தது என்பது எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. உண்மையில் இந்த பாராட்டு ஊருக்குள்ளே எல்லாருமே சேர்ந்து செய்யும் தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த திட்டத்தினுடைய வடிவம், திட்டத்தினுடைய அமைப்பு சார்ந்து நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவார்கள் பொதுவாக இந்த வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருப்பது. திருவிளையாடல் படத்தில் கேள்விப்பட்டீங்க, சேர்ந்தே இருப்பது என்னென்று கேட்டால் வறுமையும் புலமையும் சொல்லுவாங்க. அது என்னென்றால் வறுமை என்றால் நாங்கள் நினைக்கிறது காசு இல்லாமல் போகிறது வறுமை இல்லை. நல்ல செல்வந்தன், ஆனால் அந்த காசை ஒரு சதத்துக்கே ஒருத்தருக்கு கொடுக்காம இருந்தான் என்றால் அவன் தான் உண்மையான வறுமை. ஒரு பொருளாதாரம் இல்லாத போதும், குடும்ப நெருக்கடியில் இருந்த போதும், மேலே 6 பெண்களை அவர் பெற்றெடுத்தார்னு சொன்னார். 5 பெண்ணை பெற்றால் அரசன மாண்டியாக 2 வாசனம் இருக்கு. 6 தானே? 6 அதுதான் இதற்கா ஒன்று கூட அடிச்சு. ஆனால் அப்படி இருந்து கூட அவர்கள் தங்களுடைய அந்த கஷ்டத்தை வறுமையாக நினைக்கிறது அதான் அங்கே இருக்கிறது. அதற்கு கலை ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக அமைகிறது. ஒரு மனிதன் எப்படியும் இருந்துட்டு போகலான்ட்டு நீங்கள் பாருங்கள், உலா முழுக்க அடிச்சு சாராங்க. பெரிய எத்தனையோ படித்தாங்க, எவ்வளோ அறிவில் செய்தாங்க, அணு ஆற்றலை வளர்த்தாங்க. இன்றைக்கு கடைசியில் என்ன நடந்தாண்டா 2 நாடுகள் அடித்து சாரதான் நடக்கும். அப்போ கடைசியில் என்ன மிஞ்சிச்சா உண்டு இல்லை, சாம்பல்லாம். அப்போ அறிவினுடைய பெறுமதி என்ன? ஒரு அறிவண்டா இதுதானா அல்ல. ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வது, வாழ்க்கையை மேன்மையாக வாழ்வது, வாழ்க்கையை மென்மையாக வாழ்வது. வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷங்கள் இருக்கு, அதுகளை அனுபவிக்காமல் நாங்கள் அடிபட்டு அறிவில் வளர்ந்தவர்கள், ஆற்றலில் வளர்ந்தவர்கள், பதவியில் வந்தவர்கள் என்று வாழ்வதே அர்த்தம். எனவே அந்த விடயம் ஒரு கலைஞனாலேயோ அல்லது ஒரு விளையாட்டு வீரனாலேயோ சாத்தியமாகும். என்றால் அவர்கள் நுட்பங்கள் தெரிந்தவர்களாக இருப்பார்கள், மற்றவனுடைய கஷ்டங்களை புரிந்தவர்களாக இருப்பார்கள், ஒவ்வொரு விடயத்திலேயும் ஒரு அழகியலை பார்ப்பார்கள். எனவே அது அவர்களுக்கு இயல்பாக இருந்தது. அப்போ நான் சொன்னது தான் என்றால், வறுமை என்பது வெறுமனே காசல்ல இல்லாமல் வாழ்ந்தது அல்ல. அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய பொருளாதாரம் இல்லாத போதும், அவர்கள் விவசாயத்தில் தான் உழைத்த போதும், 6 பெண்களை பெற்ற போதும் தன்னுடைய கலை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கு கலையாரிப்பு நான் பார்த்துருக்கேன் கன்னடங்க சார். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது நான் பார்த்துருக்கேன். நாங்கள் பயப்படுவார் 5 பிள்ளையார் பற்றி 5 பொம்பளை பிள்ளையா இருக்குது என்ன செய்யணும். ஆனால் அதுகள் இப்படி என்று தெரியாமல் அப்படியே கரையேறி போகிற வரலாறு நடந்திருக்கு. அப்போ அதுதான் அந்த வாழ்க்கையுடைய பெருமதி என்றார். அப்போ இதுகள் இப்படியான பெருமதியை நாங்கள் இந்த தொலைத்து வாழுகின்ற போது ஐயா ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். இதுதான் எங்கள் பெருமை. பெருமனே அவர் கூத்து கலைஞராக இருந்தார், அவர் இசை நாடக கலைஞராக இருந்தார், ஒரு வாத்திய இசை கலைஞராக இருந்தார் என்பதை தாண்டி ஒரு வாழ்க்கையுடைய பெருமானத்தை உணர்ந்த கலைஞராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் தன்னுடைய கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கிறார், தன்னுடைய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றியிருக்கிறார். அவர் ஒரு வறுமை என்று போட்டு ஓய்ந்து போயிருக்கிறது. எவ்வளவோ செல்வத்தை வைத்திருக்கிறவர்கள் இப்படியான ஒரு சீரான வாழ்க்கையை வாழாமல் சீரழிந்து போன வரலாறுலாம் இருக்குது. ஆகவே எங்களுடைய அந்த வாழ்க்கையுடைய பெருமதி என்ன என்பதற்கு ஒரு இலக்கணமாக எங்களுடைய தியாகராசா ஐயா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சுயநிலை தற்போது சுயநவா உற்றிருந்தாலும் அவருடைய அந்த அந்த கலை அவரை பாதுகாக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அவரோடு உறுதுணையாக இருந்து அவருடைய துணைவியாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அவருடைய கலைப்பணிகளை நான் எங்களுடைய மிக குறுகிய காலத்திலே எங்களுடைய பிரதேசத்தில் நடந்த கலை நிகழ்வுகள் எல்லாவற்றிலுமே நான் அநேகமாக அவரை சந்தித்திருக்கிறேன். அவருடைய கலைப்பணிகளை நான் அறிவேன். அவருடைய கலை முயற்சிகள் இன்னும் செழிப்பாக இன்னும் வளர வேண்டும். இது ஒரு பெரிய உதவி அல்ல, இது ஒரு மிக சிறிய உதவி தான். ஆனால் அவரை அந்த இதில் கொடுக்குற அந்த பூஸ்ட், அந்த உற்சாகம் அவர்களை இன்னும்
கனகாலத்துக்கு கலைப்பணி ஆற்ற வைக்கும் என்று கூறி அவரை இன்னும் பல காலம் இந்த கலைப்பணிகளை ஆற்ற வேண்டும் என்று அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். சூழலை சொல்லி இல்லை அதையும் சொல்ல நன்றி. சத்யானுசார் சரித்திர நாடகம் இருக்கு. அதில் கசகேது மன்னன் தான் முதல் வருவான் அரசன். அப்போ அவன் ஒரு பெரிய அரசன், சித்தரசர்கள் இருக்கிறார்கள். அதில் சத்தியவான் தேப்பன் திண்மைச்சேனன் அவனும் ஒரு சிற்றரசன். அந்த காசு திரை செலுத்துகிறான்னா அந்த காலத்தில் சிற்றரசுகள் பெரிய அரசுக்கு திரை செலுத்தணும். அப்போ திண்மைச்சேனன் திரை செலுத்தார். அந்த காரணத்தால் கசகேது படையெடுத்தார். கசகேது படையெடுத்து திண்மைச்சேனன் இடத்துல வரைக்கும் அந்த நேரத்தில் சத்தியவான் வேறு இடத்துக்கு சாலாவதி இந்த இடத்துக்கு போயிருக்கார். அந்த சமயம் பார்த்து கசகேது முட்டியை இடுறான் திண்மைச்சேனன் இடத்துக்கு. முட்டியை இட்ட உடனே இவரால் தாக்கு பிடிக்கிறாங்க போச்சு. அவங்க முட்டியிட்டு 2 பேருக்கு அழகி கண்ணுகளை குத்தி 2 சித்திரவதை செய்து காட்டில் கொண்டு போட்டுட்டு போடுறாங்க. போதும் அந்த திண்மைச்சேனன் படிக்கிறாங்க பாட்டு 2 பேரும் படிக்கிறாங்க. கண்ணீரில் அங்கி மடலானே காட்டி வழி தேடலானே முகலானே இசம் தையலேதோ தெய்வமே தெய்வமே. அது என்ற வரலாற்றில் அந்த கட்டங்கள் இன்னும் அங்கே உணர்வை கொடுக்கக்கூடிய கட்டங்களாக இருந்தது. மற்றது இப்படியான கலைஞர்கள் வீடுகள் பிரதேச கலாச்சார உத்தியோகத்தர் பாரத எட்டு நான் பெருமைப்படுகின்றேன். இப்போ எனக்கு இந்த துறையில் நான் நீண்ட காலமாக இருக்கிறேன். ஏன்னா அண்ணார் சுந்தரம் அவர்கள்லாம் எனக்கு குருவாக இதுவாடி நடத்தி வந்தது. இப்போ தற்காலத்தில் நான் பல கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறேன். நம்பியாரன் அவர்களை அண்ணாவியாராக்கி இருக்கின்றேன். சபேஸ்கின்றேன். ஒருவரை முத்துமாரியம்மன் கோயிலில் அவர் என்னட்டு ஆசி பெற்று அண்ணாவியாராக அவங்க காலையில் நம்மளை கூட்டு பழக்கிறது. இன்றைக்கு அதாரம் கேட்டேன். இன்றைக்கும் கிடையாது. அப்போ வீராட்சி. அப்போ மற்றது சபேஷுங்கிறவர் இந்த காளிகள்லாம் அவர் என்னுடைய ஆசி வந்து அண்ணாவியாராக அதில் நாடகம் பார்த்து அவரை இப்போ நான் ஒரு நாள் ஒரே டேட்டுக்கு 2 இடம் வந்துட்டு கிருஷ்ணோடில் அங்கே கதை படிக்க போகணும், ஹார்மோனியம் வேணும், அதே நேரத்தில் கிளாலியில் பரிசக்கரைக்கு போகணும். அப்போ வசந்த தீவனம் என்ன கத்தி ஆசிவன் ஒரு ஹார்மோனியம், மற்றது சுந்தர கல்யாண அனுசரணை அவற்றை ஆலோசனைக்கு அவனை தான் 4 வந்து மேனூனுக்கு அவற்றை பேரன் என்னத்தான் போது ஆசிரியர் வேண்டி பல திறமையாக அவர்கள் செய்து வருகிறார்கள். ராத்திரி இந்த முள்ளியடியில் வருஷக்கரைக்கு நடந்தது. அதில் அவர்கள் 20 பேரும் தான் அந்த திறம்பட ஹார்மோனியம் செய்தவர்கள். இந்த வகையில் எவ்வளவு காலம் இப்போ கலைப்பயணத்தை தொடர்ந்து வந்தாலும் இப்போ தற்காலத்தில் இது பெருமைக்குரிய விஷயம். இதுக்கு முதலும் ஒரு தடவை எனக்கு இதே மாதிரி இங்கே பாராட்டு கிடையாது. இங்கே வந்து இதெல்லாம் செய்த சர்மலா வந்தவர். மற்றது இதே போன்று எமது கலைஞர்களை ஊக்குவிப்பு தன்பதற்கு இது சிறுதொகை இல்லை. அது ஒரு சொல்லிவினம். ஒரு சிறு பொருளை கொடுத்து கூட குடியொழிலை செய்தால் அது எங்களுக்கு அந்த கலைஞனுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி அது ஒரு பெருமையாக இருக்கும். எங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஏற்றிக்க வந்திருக்கார் போட்டு. அப்போ நானே இதை எங்களை சமைக்க வர சொல்லி கேட்குறாங்களே, எங்களுடைய அன்னதானம் இன்றைக்கு தர்மக்கணில்
சின்னத்தாடியாக இருந்த அண்ணன் அப்போ வேற பண்ணால் நாங்கள் என்ன ஜியோவாக நாங்கள் கூட அதுக்கு பிள்ளைகளை ஊக்குவித்து வழி நடத்துவதற்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்று கூறி கூட